சோதிக்கப்படக்கூடியதாக இருக்கும். உடல் காயங்கள் அல்லது பழைய நோய் மீண்டும் தூண்டப்பட வாய்ப்பு உண்டு. ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. பண யோகம், பணம் சம்பந்தப்பட்டது செலவாகி கொண்டே இருக்கும், தேய்ந்து கொண்டே போகும். இருக்கிற சேமிப்பெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கரைந்து கொண்டு போயிட்டு இருக்கும். எதிர்பாராத செலவுகள் வாழ்க்கையை சிதைக்கும். அதாவது நம்பக்கூடிய நபரால் நஷ்டம் ஏற்படலாம், கவனமாக இருங்க. அதிர்ச்சியான வேலை மாறுதல் உண்டு. மேலாளர் மீது கோபம் வரக்கூடிய சூழ்நிலை வரும். பிடிச்சி பலார்னு ஒன்று விட்டுறலாமான்னு தோணும். மேலாளர் உங்களுக்கு மேலே இருக்கான் பார்த்தீங்களா, வேலை செய்ய ஒரு மேனேஜர்லாம் சொல்லுவீங்க இல்லையா, உங்களுக்கு மேலே பலார்னு ஒன்று விட்டுறலாமான்னு, ஒரு அடி விட்டுறலாமான்னு தோணும் உங்களுக்கு. அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா கோபம் இருக்கும். அதிக கோபம் வரக்கூடிய சூழ்நிலை. உங்கள் முயற்சிகள் பாராட்டப்படாமல் போகலாம். நீங்கள் அவ்வளோ தூரம் நல்லது செஞ்சும் ஒரு 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 பாராட்டுதல், ஒரு சந்தோஷம் அதெல்லாம் இல்லாமல் போகலாம். பொறுமை மிகவும் முக்கியம். இது மாதிரி கை ஓங்கிடாதீங்க, பொறுமை மிகவும் முக்கியம். இந்த சவாலான வாரத்தை எப்படி சமாளிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம்.